இதில் பிரார்த்தனை பண்ணி கழுதாவுடைய சேமலிங்க பிள்ளையார் ஆலயமானது பல காலமாக அடியாருக்கு அறிவாழ்த்தி கொண்டு தன்னை நாடி வருகின்ற மக்களுக்கெல்லாம் இஷ்ட சித்திகளை வழங்கி அருள்மலை பொழிகின்ற சேமலிங்க பிள்ளையாருடைய வருடாந்த அலங்கார உற்சவமானது இன்று 7ஆம் நாளாகிய பேராட்சி குடும்ப மக்களினால் மிகவும் சிறப்பான முறையிலே நடைபெற்று வருகின்றது. அந்த வகையிலே இன்றைய நாளிலே எம்பெருமானுடைய ஆலயத்துக்கு வருகிறது. எம்பெருமானுடைய அருளை ஆசையையும் அவருடைய அனுக்கிரகம் பிரபலம் பண்ணி எல்லாம் வல்ல சேமலிங்க பிள்ளையாரை பிரார்த்தனை பண்ணி நிறைவு செய்கின்றேன். நன்றி. மங்களவிளக்கு ஏற்றி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய பயனாட்சி குடும்ப கௌரவ வண்ணக்கர் அவர்கள் இப்பொழுது மங்கள விளக்கேற்றி வைக்கின்றார். ஊட்டிய அனைத்து பெருந்தகைகளுக்கும் எங்களுடைய பேனாட்சி குடும்ப மக்கள் சார்பாக நாங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். கொடுமை பல செய்தனன் நானறியே முடக்கிட ஆற்றே அடியேன். சிறப்பான முறையிலே இறை ஆராதனை வழங்கிய அடுத்த நிகழ்வாக இடம்பெற இருக்கிற நிகழ்வு ஆசியுரை. எங்களுடைய ஆலயத்தினுடைய கழுதாவளை சேமலிங்க பிள்ளையார் ஆலயத்தினுடைய பிரதம குரு சிவஸ்ரீ ஐயா கேட்டுங்க.
சிவலிங்கத்தை பார்த்த உடனே எப்படி உணர்வு என்று சொன்ன அடியார்களே, எடுத்துக்காட்டு எங்களுடைய கழுதாவளை சிதம்பலிங்க பிள்ளையார் ஆலயம் பாருங்கள். துலாக்காவடி வருகிறது, பக்தி பாடலை போட்டுத்தான் துலாக்காவடி வருகிறது. ஆனால் மற்ற எங்களுடைய இடத்தில் இருக்கின்ற பெரும்பான்மையான ஆலயத்தை பாருங்கள், துலாக்காவடி வருகிறது, அதனுடன் சேர்த்து மதுபான போத்தல்களும் உருண்டு கொண்டு வருகிறது. ஒரு வேதனையான ஒரு விடயம். இதை சொல்லி என்னுடைய உரையை நான் ஆரம்பிக்கின்றேன். கடந்த கிழக்கு மண்ணுக்கு மட்டுமல்ல, முழு இலங்கைக்கு மட்டுமல்ல, அகில இலங்கைக்கு மட்டுமல்ல, உலகம் பூராகவும் இருக்கின்ற இந்துக்கள் அனைவரும் பாராட்டக்கூடிய வகையிலே எங்களுடைய தம்பி சனாதன் அவர்கள் இப்பொழுது உயர்ந்திருக்கின்றார். அவருக்கு நாங்கள் இந்த இடத்திலே எங்களுடைய குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களையும் இந்த காலத்தில் மனிதருக்கு ஏற்படுவது என்பது சர்வசாதாரணமான விடயமாகும். இத்தகைய பாதிப்புகளில் இருந்து விடுபடுவதற்கு இருவினயஞ்ச பல வகை வங்க இருள்பிணி மங்க மயிலேறி இவருளம்பு கொளிய கடம்பு வினதடமும் கொள்ளழிபாட கரிமுகன் எம்பி முருகன் நண்ட சிறுவனுக்கு பொன்னாடை போத்துகின்ற சிறப்பு நிகழ்வு இப்பொழுது இடம்பெற இருக்கிறது. அந்த சிறுவன் நீண்ட காலமாக எங்களுடைய இலங்கை மண்ணுக்கு புகழ் சேர்க்கும் வகையிலே அவருடைய சிறப்பான சமய வெளிப்பாடுகள் அமையும் என்று நான் ஏற்கனவே கூறியிருந்தேன். அந்த வகையிலே இப்பொழுது அந்த சிறுவனுக்கு கௌரவம் அளிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கௌரவத்தினை வழங்கி வைத்து அனைவருக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது கலை நிகழ்வுக்கு நாங்கள் திரும்ப இருக்கின்றோம். மிகவும் அழகான முறையிலே தன்னுடைய மழலை குரலினால் இந்த கதாபிரசங்கத்தினை நிகழ்த்தியிருந்தார் நிகேஷ் அவர்கள். அவருக்கான கௌரவத்தினை வழங்கிய அனைவரையும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்து இந்த அரங்கில் ஒரு நடன நிகழ்வு